ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சோடா புட்டி கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம பேட் எஸ்எஸ்எம்பியோட எபிசோட் 2ல் இருக்கோம். ஸோ இந்த எபிசோடில் நாங்கள் நிறையவே பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு க்ராப் ஃபார்ம் நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஷீப் ஃபார்மை வந்து ஒரு எலவேஷன் மட்டும் கீழே குறைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷீப் ஃபார்ம் தான். ஸோ இதை கொஞ்சம் குறைச்சி வச்சுருந்தேன். அப்புறம் அந்த ஏரியாவில் சுகர்கேன் ஃபார்ம் போட்டிருந்தேன். ஆனால் அது வந்து களையோ யாரோ எடுத்துட்டாங்க போட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கலை வந்து இந்த டூப்பர் ரெடி பண்ணார். இந்த டூப்பர் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஆசை தான். ஆமாம், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஏகப்பட்ட அயனும் அதுக்கப்புறம் எமரால்ட்ஸும் எடுத்தோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இதாக பண்ண போகிறோம் அப்படின்னா டைமண்ட் ஆர்மர் ஃபுல் செட் எடுக்கணும். ஸோ ஓகே கைஸ், நம்ம ஆரம்பிச்சிடலாம். மைனிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், நான் கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணப்போ எனக்கு இந்த ஒரே ஒரு டைமண்ட் கிடச்சிது. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் டைமண்டு தான். ஆனால் இதுக்கப்புறம் நான் மைண்ட் பண்ணதில் எனக்கு டைமண்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நான் வில்லேஜஸ் கிட்ட ட்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வில்லேஜுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் போகிற வழியிலேயே ஒரு நேச்சுரலாக ஸ்பானான ஒரு பிங்க் ஷீப்பை பார்த்தேன். ஆனால் நான் வீட்டுக்கு கொண்டு வர மறந்ததுனால என்னால் இதை வந்து பண்ணி வைக்க முடியாது. ஸோ அதாவது டீஸ்பான் ஆகாமல் பார்த்துக்க முடியாது. ஸோ ஒரு நேச்சுரலாக ஸ்பானான ஒரு பிங்க் ஷீப் இதை விட்டுட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஓகே, கொஞ்சம் நான் வில்லேஜில் வந்து பண்ண ட்ரேடிங்கில் என்னென்னா இவ்வளோ பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து இதுதான் ஃபுல்லாக அயனு செயின் மேல் அதுதான். அப்புறம் ஒரு 2 பூட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஆர்மரில் நம்மளுக்கு தேவையான விட அதிகமாகவே பொருட்களை வாங்கினா தான் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஆர்மர் வந்து கிடைக்கிது. லைக் ஏகப்பட்ட ஆர்மர்ஸ் ஈவன் எனக்கு வந்து செஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு எனக்கு ஆர்மர் கிடச்சிருக்குது. ஸோ கூடிய விரைவில் நம்ம வந்து ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் எடுக்கணும். ஸோ ஒரே ஒரு ஹெல்மெட் பை பண்ணிக்கலாம். ஸோ ஜாவா மாதிரி இல்லாமல் ஒரே வில்லேஜரே ஃபுல் செட் தராமல் 4-5 வில்லேஜஸ், அதாவது மேக்ஸிமம் 2 வில்லேஜஸ் இருந்தால் தான் உங்களால் ஃபுல் செட் எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் கிடச்சிருச்சு. ஸோ எல்லாம் நல்ல நல்ல என்சான்மெண்ட்ஸ் தான். ஸோ ஓகே, ஸோ ஒரே ஜாலியாக குஜாலாக இருந்துச்சு இந்த இடத்துல எனக்கு கிடச்சதுமே. ஸோ உங்களை நான் டூல் ஸ்மித்துக்கிட்ட பார்க்குறேன். ஸோ டூல் ஸ்மித்தும் நம்மளுக்கு அந்தளவுக்கு கொடுத்துருப்பான், ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பான் நீங்கள் நினைக்கிறத விட. ஸோ பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ், நான் டூல் ஸ்மித்துக்கிட்ட கொஞ்சம் பண்ண என்சான்மெண்ட்டில் நம்ம ஆக்ஸுக்கு ஒரு அப்கிரேட், அதுக்கப்புறம் ஒரு டைமண்ட் பிக்ஆக்ஸ், அதுக்கப்புறம் 3 ஷவல் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்ஸ்சர் பேக் நல்லா இருந்துச்சான்னு சொல்லுங்க கைஸ். நான் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இந்த டெக்ஸ்சர் பேக் போட்டிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு நல்ல என்சான்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய டூல்ஸ் இருக்குது. இன்னும் வெப்பன்ஸ் மட்டும் வேணும். ஸோ வெப்பன்ஸ் ஸ்மித் வந்து ரொம்ப கஷ்டம் தான் கிடைக்கிறது. பட் பரவாயில்ல, நம்ம வெப்பன்ஸ் ஸ்மித்துக்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதுதான் கைஸ். ஸோ இல்லை நான் செஸ்ட்டு முடிஞ்சு போச்சுன்னு இன்னொரு செஸ்ட்டு செட் போடணும்னு நினச்சேன். ஆனால் என்கிட்ட அந்தளவுக்கு செஸ்ட்டுக்கு விட்டுல, எல்லாத்தையும் மறந்து பேஸ்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். இது அவங்க மேலே போட்டிருக்க பாருங்கள். ஸோ இது வந்து டூல்ஸ் ஸ்மித்துக்கிட்டேருந்து வாங்கினது. ஸோ இதெல்லாம் வேணுங்கிறப்ப சர்வர் மெம்பர்ஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஓகே, இந்த இடத்துல நான் ஒன்று இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா நான் ஆஃப் ஸ்க்ரீனில் உட்காந்து டூல் ஸ்மித்துக்கிட்டேருந்து வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் டூல் ஸ்மித்தை ரெடி பண்ணிட்டேன். ஆனால் வந்து அவன் கிடைக்கல. ஸோ ஆனால் நான் லேட்டராக ஆஃப் ஸ்க்ரீனில் நம்ம எண்டிங் எடுத்துட்டேன் கைஸ். ஸோ அதை எடுத்து நம்ம பிக்காக்ஸுக்கு வேற மாதிரி அப்படின்னு பேர் வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நானும் செயின்ஸா மேனும் அங்கே போயிட்டுருப்போம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் எதுவும் பண்ணாததுனால நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ஸோ அப்போ தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கலை கேமிங் ப்ரோ அந்த சேனலையும் பாருங்கள். ஸோ என்னென்னு தெரில, அவர் சேனல் பேர் சொன்னாரு காப்பரேட் போடுறாங்க. பட் எனிவேஸ், ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நான் இன்னொரு நல்ல டாடா எஸ்எஸ்எம்பி வீடியோவில் பார்க்குறேன். டாடா, see you, bye bye.